அனைவருக்கும் வணக்கம். நாளை தை அமாவாசை, அதாவது 29/1/25 புதன்கிழமை. அமாவாசை இன்று இரவே தொடங்கிவிடுகிறது. இரவு 8:10க்கு தொடங்குகிறது 28ஆம் தேதி. நாளை இரவு, அதாவது 29ஆம் தேதி இரவு 7:21 வரை இருக்கிறது. அமாவாசை திதி வழிபடுபவர்கள், தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 6 முதல் 7:20க்குள் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் யமகண்டம் கழித்து 9 மணிக்கு மேல் 11:50 மணிக்குள் கொடுக்கலாம். நாளை 9:21க்கு திருவோண நட்சத்திரம் பிறக்கிறது. அதுவும் பெருமாளுக்குரிய மிகவும் சிறப்புக்குரிய நட்சத்திரமாகும். படையல் போடுவதென்றால் 1:30 மணி முதல் 2 மணி வரை படையல் போட்டு விளக்கேற்றி வழிபடலாம். எப்போதுமே இந்த தர்ப்பணம் கொடுப்பது சூரிய உதயத்திற்கு பிறகுதான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சூரியன்தான் நம்முடைய பிரார்த்தனைகளை கொண்டு சேர்ப்பவர். நாளை அதுவும் உத்திராட நட்சத்திரமாக வருகிறது, சூரியனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே செய்வது மிகவும் சிறப்பாகும். படையல் போட்டு அதற்கு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு நாம் சாப்பிடலாம். அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. மாலையிலே நவகிரகத்திலே உள்ள சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நாளை அபிஜித் முகூர்த்தம் வருகிறது. அதாவது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் நடுவிலே வருவதுதான் அபிஜித் முகூர்த்தம். அது ஒரு 24 நிமிடம், ஒரு நாழிகை இருக்கும். அதாவது நாளைய தினம், அதாவது 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 8:08 முதல் 8:32 வரை இருக்கிறது. அந்த நேரத்திலே எதை பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அது நடக்கும். மாதம் இந்த நட்சத்திரம் வரும். உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவிலே மாதம் நீங்கள் ஒரே பிரார்த்தனையாக செய்யும்போது அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறி மகிழும்.